வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் எவன் என்ற புது அனிமோட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோ நின்றுக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த எவன் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவனை அடிக்க அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் சீனா போஸை கொடுத்துக்கிட்டு இருக்க, வாடா 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு அவனை சாவடிப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடி இருந்து அடிக்க வர ஹீரோ அதில் இருந்து தப்பிச்சுட்டு அதில் ஒருத்தனை அடிச்சு தள்ளிட்டு இன்னொருத்தனை அவனுடைய ஸ்டோனை யூஸ் பண்ணி அடிக்க, இன்னும் 2 பேரும் ஹீரோவை அடிக்க வரவும் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அவனுக்கு 2 பேரையும் அடிச்சுட்டு ஹீரோ சீனா போஸை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோவா நின்னுக்கிட்டு நான் எங்க இருக்கேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, என்னுடைய பேரு லீஜி, ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல டாப் ஸ்டூடெண்ட், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், முக்கியமா பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் தான். என்னுடைய ஹிஸ்டரி ஆர்கிடெக்சர் பேப்பருக்காக நான் ரெடி பண்றதுக்கு போன இடத்துல எதிர்பாராத விதமா எனக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு கால் வைக்கிக்கிட்டு கீழே விழ ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னும் என்னுடைய ஆர்கிடெக்சர் ஹிஸ்டரி பேப்பரை முடிக்கவே இல்லடா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே விழுந்தது திருப்பி அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா நான் இப்ப செத்து போயிட்டேனா, இதுதான் சொர்க்கம், ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லையே, இந்த இடம் வெறிச்சோடி போயிருக்கே, இதுதான்டா எவன்லி கிங்டம்னு யாரோ சொல்ற சவுண்டு கேட்க என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துகிட்டே திரும்பி பார்க்கவும் அந்த இடத்துல மான் மாதிரி ஏதோ நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க அது வேகமா ஓடி வந்து ஹீரோவை அடிச்சு தூக்கிட்டு திருப்பி அதோடைய முதுகுலயே உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இந்த இடம் இவ்வளோ அற்புதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோக்கு சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்கவும் ஹீரோ பயப்பட ஆரம்பிக்க போயிட்டு 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவோ எழுந்துட்டு என்னது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் எவன்லி கிங்டமோடைய கார்டியன், நீ என்ன லார்டு டார்க் குயின்லின்னே கூப்பிடலாம். லீஜி, கடந்த சில 100 வருஷங்களுக்கு மேல நான் அந்த டவர்ல செட் பண்ணி வச்சு இருந்ததுல வேற யாருமே பாஸ் பண்ணல, நீ மட்டும் தாண்டா அதில் பாஸ் பண்ணியிருக்க, அதனால உன்ன மாதிரி ஒரு ஆளை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு கார்டியன் சொல்ல ஹீரோவோ அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, இது எல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கு, சொல்ல போனா இந்த எவன் கிங்டமை எப்படி சரி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லவும் நீ அதை நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை கீழே இருக்கிற ரொம்ப அற்புதமான கான்டினென்ட்டுக்கு அனுப்புறேன், அதுக்கப்புறமா ஒன்னால ரியல் சோலுங்களா கல்டிவேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒன்னால எவன் கிங்டமையும் திருப்பி உருவாக்க முடியும்னு கார்டியன் சொல்லிட்டு இருக்க ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க டக்குன்னு அது துப்பமும் அது என்னவோ ஒரு புக் மாதிரி ஹீரோ கைக்கு வந்துருது. இதுதான் லெஜெண்டரி லேண்ட் ஸ்டைல், இதெல்லாம் எவன்லி கிங்டமை எப்படி பில்ட் பண்ணணும்ன்ற எல்லா ரெக்கார்டும் இதில் இருக்கு, அது மட்டும் இல்லாம இதில் சில ஸ்ட்ராட்டஜிங்களும் இருக்குன்னு கார்டியன் சொல்லிட்டு இருக்க ஹீரோவா அதை பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை டம்ப் எக்ஸிக்யூ இல்லூஷன் கான்டினென்ட்டுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு கார்டியன் சொல்லவும் எக்ஸிக்யூவானா என்னன்னு ஹீரோ கேட்க அதை பத்தி ஃபேண்டசி ஸ்ட்ரோம் ஒன்ன வழி நடத்தும், லீஜி நீ திருப்பி இந்த எவன்லி கிங்டம் பில்ட் பண்ணாதான் ஒன்னால இங்கிருந்து போக முடியும், ஒருவேளை நீ பாதிலே இதில் இருந்து போயிடலான்னு நினைச்சனா நீ 2 உலகத்துக்கு நடுவில் இருக்கிற வாய்டில் மாட்டிக்கிட்டு செத்து தாண்டா போகணும், நான் உனக்கு சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்னு சொல்லிட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுருது. என் முட்டாள் கார்டியனே, நான் உனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளார நீ என்னை தூக்கி போட்டுட்டியான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ கீழே வந்து விழுந்துட்டு எல்லா தடவையும் இந்த மாதிரி டிராவல் பண்றப்ப வந்து கீழே விழுகாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய தலையை தேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்த பார்த்துட்டு அப்படின்னா இதுதான் ஃபேண்டசி கான்டினென்ட்டா, இந்த இடம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, நான் எங்க போகணுன்ற ஒரு இன்ட்டை கூட கொடுக்காமலே போயிட்டானேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல பவர் வந்துட்டு நீ இப்ப மிஸ்ட் மவுண்டனுக்கு போயிட்டு தண்டர் எம்பரரை கண்டுபிடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கார்டியனு காணாம போயிடுறாரு. அப்படின்னா என்னடா, சரி அந்த இடத்துக்கு போகணுன்ற விஷயமாச்சு தெரிஞ்சிருச்சுல்ல, அது வரைக்கும் போதும், சரி மிஸ்ட் மவுண்டனுக்கு கிளம்புவோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப டே லீஜி, நான் ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், ஆமா நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்னடா உன்னுடைய கசின் வேற ஒரு அவுட்ஃபிட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் உன்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையா, லீஜி உன்னுடைய அப்பா ஃபேமிலியோடைய ஹெட்டா இருந்தப்ப நான் உனக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சேன், ஆனா அவர் உனக்கு பிரின்சஸ் தாய்க்கு அங்க கொடுத்தாரு, அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னால கல்டிவேட்டே பண்ண முடியாது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா, அப்படின்னா இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க டேய் நீ மட்டும் இப்ப செத்து போயிட்டானா, நான் தாண்டா ஃபேமிலியோடைய ஃபியூச்சர் ஹெட்டா
அவனு சொல்லிட்டு வந்து அடிக்க ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். சைடுல இருந்தவன் அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு திருப்பி அவனை அடிக்க ட்ரை பண்ண அவன் ஹீரோவையே தூக்கி கடாசிடுறான். திருப்பி பின்னாடி இருக்கிறவன் அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனுக்கு 3 பேரு கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த என்னடானா சோடால வெட்ட வர ஹீரோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனை அடிச்சிடறான். அதை பார்த்து அவன் பயங்கரமா கோவமாயிட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சிடறான். திருப்பி அவன் அடிக்க போவும் ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு தள்ள ஹீரோ அந்த பாறையில போய் நின்னுகிட்டு இருக்கவும் சாவுடான்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க வர ஹீரோ அந்த இடத்துக்கு மேல போய் நின்னுக்கிறான். நீ அங்க போன மட்டும் நான் உன்னை விட்டுருவேன்னாடான்னு சொல்லிட்டு அவனுடைய கையில இருந்த வெப்பனை யூஸ் பண்ணி அடிக்க அந்த இடமே சுக்குநூறு ஆயிடுது. ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துற திருப்பி ஹீரோவை வந்து அவன் அடிக்கவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். அப்படியே அவன் ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கவும் கடைசியா எப்படியோ ஹீரோவை அடிச்சு தள்ள ஹீரோ சீக்கிரமா எழுந்து ஒரு கல்லை எடுத்து அவனை அடிக்கவும் சீக்கிரமா அவனை குள்ளுங்கடா அப்படின்னு அவன் சொல்லவும் அவனுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை அடிக்க வர திடீர்னு ஹீரோக்கே தெரியாம அவனை சுத்தி ஷீல்டு மாதிரி என்னவோ வந்து அவனை காப்பாத்திருது. என்ன இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தவும் அவனுடைய உடம்புக்குள்ளார இருந்து என்னவோ பவர் வந்து அது ஏதோ ஒரு உருவத்துக்கு மாறிடுது. மாஸ்டர் ஒரு வழியா நம்ம 2 பேரும் சந்திச்சிட்டோம், நான் தான் உங்களுடைய சோல் தம்பு எக்ஸிக்யூவா அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்க என்ன என்னுடைய சோல் ஸ்பிரிட்டான்னு ஹீரோ கேட்கறான். இந்த கான்டினென்ட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு சோல் இருக்கும் மாஸ்டர், உங்களுடைய சோல் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் டிவைன் வெப்பன், அப்புறம் என்னுடைய சோல் வந்து டிவைன் சோல்ஜரை சம்பந்தப்பட்டது அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கவும் என்னது ஏன்ஷியன்ட் டிவைன் வெப்பன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த சின்னதா இருக்கிறது தான் ஏன்ஷியன்ட் டிவைன் வெப்பனா, அதை புடிங்க அப்புறம் அவனை சாவடிங்கடான்னு அவன் சொல்லவும் டம்பு எக்ஸிக்யூ என்னுடைய டிவைன் வெப்பன் எங்க சீக்கிரமா அதை வெளியில எடுத்துக்கிட்டு வான்னு ஹீரோ சொல்லவும் எஸ் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அதோடைய பவர் அனுப்ப அந்த இடத்துல பெருசா என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க சீக்கிரமா டிராகனே வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சோடா குடுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் அது ஒரு கல்லை கொடுக்குது. என்ன ஒரு கல்லான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஆமா மாஸ்டர் இது ஒரு ஏன்ஷியன்ட் டிவைன் பிரிக், இதை யூஸ் பண்ணி நீங்க சண்டை போடுங்கன்னு அது சொல்லவும் ஹீரோவும் வேற வழி இல்லாம அதை எடுத்துக்கிட்டு அவனு கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சைட்ல இருக்கிறவன் அடிக்க வரவும் ஹீரோ அதை யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடுறான். இன்னொருத்தன் ஹீரோவை வெட்ட வர ஹீரோ பயத்துல கண்ணை மூட அந்த கல்லு வந்து அவனை அடிச்சிருது. என்னடா எங்க நடக்குதுன்னு ஹீரோ அவனுடைய கையை நவுத்திக்கிட்டு இருக்க அதுவும் கூடவே நவுறத்தை பார்த்துக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். பார்த்தா இன்னொருத்தன் அடிக்க வர அந்த கல்லை யூஸ் பண்ணி அவனுடைய காலில் அடிக்கவும் அவனால வலியை தாங்க முடியாம மூஞ்சி ரியாக்ஷனே வேற மாதிரி மாறிடுது. பின்னாடி இருந்து இன்னும் 2 பேரை அடிக்க வர ஹீரோ திருப்பி அந்த கல்லை யூஸ் பண்ணி அவனுங்க 2 பேரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிடறான். இன்னும் 2 பேர் அடிக்க வரவும் ஹீரோ அந்த கல்லை வேக வேகமா சுத்திக்கிட்டு இருந்து அது 2 கல்லா பிரிச்சு அவனுங்க 2 பேரையும் அடிக்க அவன் மூஞ்சே நசிங்க போன மாதிரி ஆயிடுது. பார்த்தா அவனுங்க 2 பேரும் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறானுங்க. ஹீரோ அந்த கல்லை அவன் சைடு அனுப்ப அவன் ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோவும் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். திருப்பி அந்த கல்லை ஹீரோ அவன் கைக்கு வர வச்சுட்டு அதை யூஸ் பண்ணி அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்து அவன் மூஞ்சிலே அடிக்கவும் அவன் பின்னாடி போயிடுறான். ஹீரோ டக்குன்னு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்து அவன் அடிக்க அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். ஆஹா இந்த கல்லு உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கே, நான் இதை திருப்பி ட்ரை பண்ண விரும்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு குட் பைடான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. தம்பிடே உன்னுடைய வெப்பன் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்குடான்னு ஹீரோ சொல்லவும் நம்மளுடைய லீக் கிளானோட ஐடென்டிட்டி வந்து ஏன்ஷியன்ட் டியானிசம், அப்புறம் நான் தான் புரோக்கன் ஸ்பிரிட்டோடைய மாஸ்டர், உன்னை நீங்க இந்த கல்லை யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வேற லெவல்ல சக்தி கிடைக்கும்னு தம்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இந்த கல் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். சரி சரி இப்ப என்னுடைய ஸ்ட்ரென்த் எத்தனாவது லெவல்ல இருக்குன்னு ஹீரோ கேட்கவும் ஒன்னு உங்களுடைய கரண்ட் லெவல் வந்து புரோக்கன் கிராப்ஸ், இதுதான் யூபி X1 பிலாசபிலேயே ரொம்ப லோவஸ்ட் லெவல்னு தம்பி சொல்லிட்டு இருக்கவும் என்னது லோவஸ்ட் லெவல்லான்னு ஹீரோ கேட்க ஆமான்னு சொல்லிட்டு தம்பி தலை மேல வந்து கை வைக்கவும் ஹீரோவுடைய கண்ணு கலர் மாறி திடீர்னு வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சு அந்த எவன் பேலஸ்க்கே வந்து சேர்ந்துடுறான். எதுக்காக நீ என்ன திருப்பி இந்த எவனுக்கு கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ தம்பி கிட்ட கேட்கவும் இந்த இடத்த தான் நீங்க உங்களுடைய மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு தம்பி சொல்ல என்ன நீ சொன்ன அப்படின்னா இந்த எவன் என்னுடைய தலைக்குள்ளாரியா இருக்குன்னு ஹீரோ கேட்கவும் இல்ல இல்ல இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு லிங்க் மட்டும்தான் இருக்கு, எனக்கு இந்த எவன்லயும் உங்களுடைய ஸ்பேஸ்லயும் ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லா பர்மிஷனும் என்கிட்ட இருக்கு மாஸ்டர், உங்களுடைய எபிலிட்டி அதிகரிக்கிறப்பலாம் நீங்க இந்த இடத்துக்கு எந்த நேரத்துக்கு வேணாலும் வந்துட்டு இதை எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு தம்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்றது மூலியமா திருப்பி இந்த எவனை பில்ட் பண்ண முடியுமா? சரி நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவோ புரோக்கன் கிராப்ஸ்னு சொன்னியா அப்படின்னா என்னன்னு ஹீரோ கேட்கவும் இந்த உலகத்துல மொத்தம் 7 விதமான பிராக்டிஷனர் எபிலிட்டி இருக்கு, அது 1 ஸ்டார்ல இருந்து 7 ஸ்டார் வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க முதல்ல பிரேக் லார்டு, பிரேக் கிராப்ஸ், அப்புறம் ஆன்சிஸ்டர் லைன்ன்ற பல விதமான சக்திங்க
இருக்கு, அதை எல்லாத்தையும் நீங்க கிராஸ் பண்ணி வந்தாதான் 8வது ஸ்டார்னு சொல்ற ஊஜிங்னு சொல்ற இன்விசிபிள் ஜிங்க உங்களால அடைய முடியும்னு தம்பி சொல்லிட்டு இருக்க. ஓ, என்னால மட்டும் இந்த எவனை திருப்பி பயபடியா பில்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னுடைய வீட்டுக்கு நான் திருப்பி போயிடுவேன்னு நீ ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களுக்காக நான் இருக்கேன். அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஆர்கிடெக்சர் டேலண்ட் இருக்குன்னு தம்பி சொல்லிட்டு இருக்க. டேலண்டாடான்னு ஹீரோ கேட்கவும், ஓனரோடைய ஆர்கிடெக்சர் டேலண்ட் தான் நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெஸ்ட்னு தம்பி சொல்லவும், அப்படின்னா ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்க என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் இந்த எவனை பில்ட் பண்ண போறான். எனக்கு தெரிஞ்சு நீ சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்க. என்னுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைலை யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் இதை சரி பண்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியலன்னு தம்பி சொல்லவும், சரிவா நம்ம இப்ப ஜிகே மவுண்டனுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப டக்குன்னு தம்பி கிட்ட வந்து, தம்பி நம்ம எப்படா இங்க இருந்து வெளியே போறதுன்னு கேட்கவும், தம்பியை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க ஹீரோவும் அவனுடைய கையை எடுத்துக்கிட்டு போயிட்டு தலைக்கு நேரா வைக்கவும் திருப்பி என்னவோ ஆக ஆரம்பிச்சு திருப்பி பயபடியே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி எவனுக்கு போவ திருப்பி அந்த இடத்துக்கு வர அப்படியே மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கவும் தம்பியோடைய தலை சுத்த ஆரம்பிச்சு, ஓனர் நீங்க பண்றது போதும், நிறுத்துங்க, விளையாடுறதெல்லாம் போதும், சீக்கிரம் வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லவும், அப்படின்னா வா நம்ம போலான்னு ஹீரோ சொல்லவும், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்களுடைய லுக்கை முதல்ல மாத்திரம், அப்பதான் நம்ம போற இடத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை வர வச்சாரான். பரவாயில்ல, இதுவும் நல்லதாண்டா இருக்கு, இதை போட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ளார என்னவோ அதிகரிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுறான்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போய்கிட்டே இருக்க அப்படியே ஒரு காட்டுக்குள்ளார வந்துகிட்டு இருக்கவும் திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்க ஹீரோ அவனுடைய கல்லை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகவும் தம்பியும் டக்குன்னு போயிட்டு அந்த கல்லுக்குள்ளார புகுந்துக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல மானு மேல ஒரு பொண்ணு உக்காந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்க அந்த பொண்ணு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு, எப்படியோ நான் உங்க கூட வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நீ யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கவும், நான் உங்களுடைய சொந்தக்கார பொண்ணு தான், என்னுடைய அம்மா நீங்க ஏதோ ஆபத்துல இருக்கிறதா சொன்னாங்க, அதனால உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்காக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது இதுன்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும், உங்களுடைய அப்பா காணாம போனதுல இருந்து செகண்ட் அங்கிள் தான் வீட்டோடைய ஹெட்டா இருக்காரு, இதே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவர் உங்களை அட்டாக் பண்றதுக்கு வர வாய்ப்பு இருக்கு, அதனால சீக்கிரமா நீங்க இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த உலகத்துல எத்தனை பேரு தான் இவனுங்களுக்கு எதிரியா இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மான் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம் எனக்கு இதை ஓட்டுறதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால நான் வாங்கூடிய உக்காந்துக்கிட்டு வரத்தானே ஹீரோ கேட்கவும், இந்த மாதிரி நேரத்துல கூட ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி அடிக்க அந்த மான் அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுது. ஃபர்ஸ்ட் நான் உங்களை இந்த சிட்டில இருந்து வெளியில அனுப்புறேன், அதுக்கப்புறமா இந்த டிசாஸ்டர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றத பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. பார்த்தா ரெண்டு பேரும் மானுல உக்காந்துக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கவும் சைட்ல இருந்து ஒரு தேல் வந்து அதை அடிச்சு தள்ள, பார்த்து பத்திரம் அவ கத்திக்கிட்டு இருக்க, என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க. அது வேகமா ஓடி வந்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணவும் ஹீரோ நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். அவ டக்குன்னு அவளுடைய அம்பை எடுத்துக்கிட்டு அதை ஏம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு சிரிச்சிட்டு அந்த அம்பை விடவும் அது வேகமா வந்து அதோடைய தலையிலே அடிக்க, அது அசால்ட்டா அதை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு சைடு ஓடவும் அதுல இருந்து அவ தப்பிக்க ட்ரை பண்ண அது டக்குன்னு அவளை அடிச்சிருது. வராதீங்க, சீக்கிரமா நீங்க இங்கிருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அது அவளை அடிக்க வரவும் ஹீரோ அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு, ஏ மான்ஸ்டரே போயிட்டு ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கல்லை யூஸ் பண்ணி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. அது பயங்கரமா கடுப்பாயிட்டு ஹீரோ சைடு வேகமா வரவும் ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிடும். பார்த்தா எதிரில் இருந்த மரத்தை கூட அது உடைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் தலை தெறிக்க அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க. இதுக்கும் எனக்கும் சக்தியில ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு, அதனால இதை தோக்கடிக்கிறதுக்கு நான் எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும், ஒருவேளை இதோடைய ஐக்யூ லெவல் கம்மியா இருந்தா எனக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்க. அது டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோவும் கால் தடிக்கி கீழே விழ எப்படியோ அதுகிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சறான். அந்த பொண்ணு டக்குன்னு சைட்ல ஓடி வரவும் ஹீரோ என்னவோ சிக்னல் கொடுக்க ஹீரோ அந்த சைட்ல இருந்து வேற சைடு போகவும் அது அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. டக்குன்னு திரும்பி ஹீரோ அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம வந்து விழுந்துடுறான். திருப்பி அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு மரத்து மேல வந்து உக்காந்துக்கிட்டு திருப்பி அவளுடைய அம்பை வர வச்சுக்கிட்டு இருக்க. அது டக்குன்னு ஹீரோ சைடு ஓடி வரவும் அவளுடைய அம்பை விட அது வந்து அதோடைய தள்ளியில பட்டு அதுக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்கவும் ஹீரோ அவனுடைய கல்லுல பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அதை அடிக்கவும் அது வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுது. இதை நான் செஞ்சுட்டேன், அதோடைய உடம்புல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் வெளியில போவ அந்த கல்லு வந்து அதோடைய ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட இருக்கிற கல்லு உண்மையிலே ரொம்ப அற்புதமானது, அது வந்து அந்த விஷம் இருக்கிற சிவப்பு தேலோடைய பிளட் சோல அதுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு
சொல்லிட்டு இருக்கவும் அந்த ஸ்டோன் பச்சை கலர்ல இருந்து ரெட் கலர்ல மாறிடுது. எல்லாருக்கிட்டயும் ஒரு தனிப்பட்ட ஸ்கில் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற கல்லு வந்து மத்ததோடைய பிளட் சோல் அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது மூலியமா நீங்க சண்டை போடுறப்ப அதுங்களை சமன் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போனவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஐயோ உனக்கு என்ன ஆச்சு லீக்கியூ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு புரிய வருது, அப்படின்னா அந்த தேலை நீ தான்டா அனுப்புனியான்னு அந்த பொண்ணு சொல்லவும், அன்னைக்கு போனா போதுன்னு உன்னை விட்டா நீ என்ன கொல்றதுக்கே ட்ரை பண்றியாடா நீ ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா என்கிட்ட இருந்து எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா உன்னை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய ஸ்டோன் அனுப்பவும், இல்ல நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அந்த மான் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ற வேலையை வச்சு கதறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும். வேஸ்ட்டுடா நீங்களாம், இவனுங்க 2 பேரையும் தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த குப்பை தொட்டியில போடுங்கடா அப்படின்னு எவனும் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு, செகண்ட் பிரதர் நீங்க ஆல்ரெடி ஃபேமிலியோடைய ஹெட்டா இருக்கீங்க, டேஜும் காணாம போயிட்டாரு, அப்புறம் எதுக்காக நீங்க இன்னும் அவனை சாவடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, அவனை மட்டும் நம்ம சாவடிக்காம விட்டா லியான் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்றது உனக்கு தெரியுமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நம்மளுடைய சொந்த கிளானை சேர்ந்த ஆளுங்களே சாவடிப்பீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, அந்த டிராகன் கிங்டமுக்கு எதிராக லீ ஃபேமிலியை சண்டை போடுறதுக்காக எனக்கு லின் ஃபேமிலியோடைய சப்போர்ட் வேணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் நீங்க உங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் சொல்லவும் டக்குன்னு அவளை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அந்த இடத்துல என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அதுல இருந்து யாரோ 2 பேர் வந்துடுறானுங்க. லீ வணக்கம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், லீஜிக்கும் பிரின்சஸ்க்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் அவனை நீங்க ஈஸியா போக விட்டு இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம்னு வெள்ளம் மண்டக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் என்னுடைய 2 ஸ்டார் இருக்கிற தேல சாவடிப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க நான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்ன நீங்க எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, டேய் சீக்கிரமா நீ போயிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு வா, இல்லைன்னா அவனுடைய கதையை அந்த ஃபேங்கியான் வேலையிலே முடிச்சிடறா அப்படின்னு வெள்ளமண்டகாரன் சொல்லிட்டு இருக்கேன். அவனால அந்த ரோட கிராஸ் பண்ணி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பேட் ஸ்பிரிட் பவர் வெளியில வந்து கத்தவும் அந்த பவர் பட்ட எஃபெக்ட்ல அவர் போயிட்டு கீழே விழுந்துறாரு. அவனோ டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒன்னா வந்துகிட்டு இருந்து, இதுக்கப்புறம் நீங்களே தான் இந்த வழியில போய் சேரணும், இந்த வழியில தான் மிஸ்டி மவுண்டன்லாம் இருக்கு, எனக்கு வேற வழி இல்ல, நீங்களே தான் இதுக்கப்புறம் போய் ஆகணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீ திருப்பி போய் தான் ஆகணுமா நீ ஹீரோ கேட்க, ஆமா என்னுடைய அம்மா இன்னும் செகண்ட் அங்கிளோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, அதனால என்னால அவங்க கூட வர முடியாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும், உன்னுடைய அம்மாவையும் உன்னையும் இந்த இடத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மிஞ்சி போனா அந்த செகண்ட் அங்கிள் எனக்கு எதனா பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாருன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஒருவேளை நீ ஹீரோ சொல்லவும் அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாகணும், என்னுடைய அம்மாவும் நானும் திருப்பி நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், எங்களுடைய மனசுக்குள்ளார லீ ஃபேமிலியோடைய ஹெட்டா இன்னும் நீங்க தான் இருக்கீங்க, சரி நீங்க இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மான் பின்னாடி அடிக்கவும் அதுவும் அங்கிருந்து கிளம்பி போவ, மாஸ்டர் நீங்க ரொம்ப முக்கியம் போல அவளுக்குன்னு நம்மளுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கவும், நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். என்னடா இந்த இடத்துல இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போய்கிட்டே இருக்க, அந்த ஆளு உண்மையிலே நம்ம பசியிலே செத்து போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு போலன்னு அவர் புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் இல்லூஷன் கான்டினென்ட்டோடைய மக்கள் போல, இவங்கள பாக்குறப்ப என்னுடைய மனசே கேட்க மாட்டேங்குதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம மட்டும் அந்த எவனை கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டோம்னா இந்த இடம் கண்டிப்பா வேற மாதிரி மாறும்னு நம்ம தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் தான் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்களுக்கு முன்னாடி யாரோ சில பேர் அவங்களுடைய படைங்களோட வந்துகிட்டு இருக்க. ஹீரோ நின்னுகிட்டு அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கவும் வெளியில என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க. லோட்டஸ் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லவும் மீஸ் என்ன ஆயிடுச்சுன்னு அவரு கேட்க, அவங்க எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு சாப்பாடை கொடுங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், நம்ம லாங் டூக்கு போய் சேர இன்னும் 3 நாள் ஆகும், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டா நம்ம பசியோட தான் போய் ஆகணும்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட பியட்ரி கூட இல்ல, அதனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோயின் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பேக்ல என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கவும் அந்த சவுண்டு கேட்டு எல்லாரும் எழுந்து அதே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் லைட்டா ஷாக்கா அதை பார்த்துக்கிட்டு இருக்கவும் அவர் அந்த பேக்ல இருந்து சாப்பாடு எல்லாத்தையும் வெளியில வர வைக்க, சாப்பாடுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை எடுக்க வந்துகிட்டு எல்லாரும் மாறி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அந்த சாப்பாடுக்காக. அதுல ஒரு சின்ன பையன் மட்டும் நைஸா ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்து, அம்மா இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, இல்லடா அம்மா
அம்மாக்கு பசிக்கல நீ சாப்பிட்றான்னு அம்மா சொல்லவும், நீங்க சாப்பிடலன்னா என்னடா என்கிட்ட கொடுங்கடா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து புடுங்கி அதை சாப்பிடவும், அதை திருப்பி கொடுங்க அது என்னுடைய அம்மாக்காக நான் எடுத்துக்கிட்டு வந்த கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கவும், அவனை டக்குன்னு அடிச்சு தள்ளிட்டு நீயே கீழே இருந்து தான் எடுத்துக்கிட்டு வந்த இது உன்னோடையது ஒன்றும் இல்லடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோயின் அதை பார்த்துட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பசியோடைய கொடுமையில ரொம்ப வாடி போயிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய மெத்தட்ல நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நல்லதுன்னு அவர் சொல்லவும், இல்ல என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு திருப்பி ஹீரோயின் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு, உங்களை விட இந்த சின்ன குழந்தைய பரவாயில்றா உங்க எல்லாருக்கும் அறிவுன்றதே இல்லையாடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோயினும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, சரி அப்போ என்னுடைய மெத்தட்ல நான் சொன்னதாண்டா உனக்கு புரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்கவும் அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துறான். எல்லாரும் சண்டை போறத நிறுத்துங்கடா என்கிட்ட இன்னும் சாப்பாடு இருக்கு இந்தாங்க எல்லாரும் வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க சண்டை போடாதீங்கடான்னு ஹீரோ சொல்லவும், உங்களுடைய சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் எங்களால உயிரோட வாழ முடியும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட வரவும் அவன் பயப்பட ஆரம்பிக்க, இதுக்கப்புறமாச்சு திருடி தின்ற பயக்கத்தை விட்டுடு இந்தா இதை வச்சுக்கோன்னு ஹீரோ கொடுக்கவும், என்ன மன்னிச்சிருங்க என்னுடைய மிஸ்டேக்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய தப்பு நீ உணர்ந்துட்டன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இதுக்கப்புறமாச்சு நீங்க யாரும் சண்டை போடாம இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும், ஹீரோயின் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவளுடைய வீணையில இருந்து பவர் வர ஆரம்பிக்குது. வெள்ள மண்டகார அனுப்பினாலும் ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த கேரேஜுக்குள்ளார ஒரு அழகான பொண்ணு உக்காந்துக்கிட்டு இருந்தான்னு நம்ம தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கிற பையனை ஸ்கூல்ல பல பேருங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க அதனால இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு அங்க என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்கவும் என்னடா இங்க நடக்குதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, வெள்ள மண்டகார அனுப்பினாலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். நீ தான் லீ ஃபேமிலியோடைய டார்கெட் ஆடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் டக்குன்னு அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சறான். இந்தா வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திருப்பி அவன் அடிக்க வரவும் நம்மளால டக்குன்னு அவனுடைய ஸ்டோனை எடுக்க நம்ம தம்பி அதுக்குள்ளார பூந்துறான். அவன் அடிக்கவும் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அவன் தடுக்க திருப்பி அவனுடைய பவர் அனுப்பி ஹீரோ அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க, நான் இதை வாங்கிட்டு இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய சக்தியை உன்னால தடுக்க முடியுதேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்து டக்குன்னு அவனுடைய பேட் சோல் பவரை வெளியில வர வைக்கவும், கடவுளே என்னது இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு அதோடைய பவர் எல்லாம் ஹீரோ சைடு அனுப்பவும், டே தம்பி என்னதுரா இதுன்னு ஹீரோ கேட்கவும், இது வந்து புரோக்கன் ஜீரோ மான்ஸ்டர்னு நம்ம தம்பி சொல்லவும், அவன் டக்குன்னு அதை ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோவும் அந்த ஸ்டோன் அனுப்பி அதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, டே தம்பி நம்ம இப்ப என்னடா பண்றது எனக்கு ஒன்னும் புரியலடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, சண்டை புறத்துல கவனத்தை செலுத்துங்க நம்ம வந்து அந்த ஸ்கார்பியன் பிளட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி இது கூட நம்ம சண்டை போடலான்னு தம்பி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய நெத்திலிருந்து என்னத்தையோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவனுடைய உடம்புக்குள்ளார அனுப்பவும் அவனால நகரவே முடியல. என்னடா இங்க நடக்குது என்னால நகர முடியல நான் உனக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இந்த பிளட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி இவனுடைய ஸ்கில்ல கூட என்னால நிறுத்த முடியுதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பவர் மூலியமா இனிமையில டெம்பரவரியா தான் நிறுத்த முடியும்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன மன்னிச்சறான் ஏன்னா நான் இப்பவே அவனை அடிக்க ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மாட்டு வேக வேகமா அவனுடைய மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோவுடைய கைய பிடிச்சறான். விடுவானா நம்ம தம்பி பின்னாடி இருந்து வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டாரான். என்னடா ஃபன் பண்றீங்களாடா எனக்கே வழிய காட்டிட்டீங்களா நான் உங்களை சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு திருப்பி அவனுடைய பேட் ஸ்பிரிட்டை வெளியில வர வைக்கவும், மாஸ்டர் கவனமா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனுக்குள்ளார இருந்து அந்த ஸ்கார்பியனோடைய பிளட் ஸ்பிரிட்டை வெளியில வர வச்சு அந்த பேட் ஸ்பிரிட்டை பிடிச்சறான். உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அவனுடைய கையை யூஸ் பண்ணி தடுக்க டக்குன்னு அவனுடைய காலால உதைச்சு ஹீரோவை தள்ளி விட்டுறான். அந்த பேட் ஸ்பிரிட்டும் அந்த தேல தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அவனை தூக்கிக்கிட்டு வரவும் ஹீரோ திருப்பி அவனுடைய நெத்திலிருந்து பவரை வர வச்சு அவன் மேல யூஸ் பண்ண அவனுக்கு இந்த தடவை எதுவுமே ஆகல அவன் வந்து ஹீரோவையே அடிச்சிடறான். நிறுத்துறான்னு சொல்லிட்டு யாரோ பவர் அனுப்ப அவன் அதுல இருந்து தப்பிச்சிடறான். எப்படியோ பார்த்தா அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஹீரோயின் சீனா வந்து சேர்ந்துறான். நம்மளும் வாய பொழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த வீணையை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவளுடைய வீணையை வாசிச்சுக்கிட்டு அதுல இருந்து பவர் எல்லாத்தையும் அவன் சைடு அனுப்பிக்கிட்டு இருக்கவும் அது எல்லாத்துல இருந்து அவன் தப்பிச்சு ஹீரோயின் கிட்ட வர டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அவன் என்னடானா ஹீரோயினே அடிக்க போயிடுறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவனுடைய நெத்தில இருந்து பவர் அனுப்பி திருப்பி அவனை நகர முடியாத மாதிரி பண்ணிடுறான். அதை பார்த்த ஹீரோயினும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு கீழே
தள்ளவும் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அதை உடைச்சி தள்ள ஹீரோயினோ போயிட்டு சைடுல இருந்த கல்லுல இடிச்சுக்கிட்டு கீழே விழ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்டோன் அனுப்பி அவன் அடிக்கவும் அவன் பறந்து போயிட்டு சைடுல இருந்த பாறையிலே இடிச்சுக்கிறான். பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்துகிட்டு இருந்த பேட் ஸ்பிரிட்டும் மறைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ நின்னுகிட்டு ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்க அவளுடைய முகத்துல போட்டுக்கிட்டு இருந்த மாஸ்கும் பறந்து போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ நின்னுகிட்டு ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.